ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே எதற்காக தெரியுமா இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன்? உன்னுடைய கஷ்டமும் கவலைகளும் எப்போது தீரும், சோதனைகள் தீர்ந்தபாடு இல்லையே என வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும் உன் வாழ்வில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துவதற்கான இரவாக இன்றைய இரவைத்தான் நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்து உன் இதயம் இரும்பாக மாறிவிட்டதால் தானே நீ தைரியமாக இருக்கிறாய். உன் தைரியத்திற்கான பரிசையும் துணிவிற்கான பலனையும் நான் கொடுக்கப் போகிறேன். என்ன நடந்தாலும் என் வராகியம்மா பார்த்து கொள்வாள் என உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் என் பொறுப்பில் நீ விட்டிருக்கும் போது நான் எப்படி உன் துன்பத்தை சரி செய்யாமல் இருப்பேன்? உன் எண்ணங்கள் தூய்மையாக இருப்பதால் தானே நீ பேரழகியாக இருக்கிறாய். தாங்க முடியாத வழி வரும்போது அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி ஒரு சில சமயங்களில் நீ கண்ணீர் விட்டு அழுதும் விடுகிறாய். அழுகுவதெல்லாம் சரிதான், ஆனால் அடிக்கடி அழுகாதே என் செல்லமே. அடிக்கடி அழுது கொண்டே இருந்தால் உனக்குள் இருக்கும் தைரியம் மறைந்து கோழைத்தனம் அதிகமாகிவிடும். அத்தனையையும் என் பொறுப்பில் விட்டுவிட்டு வராகி தாயே சரி செய் என எனக்கு கட்டளையிட்டால் உன் உத்தரவை ஏற்று உனக்காக அத்தனை துன்பங்களையும் நான் பார்த்து கொள்வேன். தவறு செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டார் என்றால் அதற்காக நீ ஏன் வருத்தப்பட்டு உன் மீது உள்ள சரியையும் நியாயத்தையும் எடுத்து சொல்ல வேண்டும்? நீ என்னதான் உண்மையை உரைத்தாலும் கூட அவர்கள் உன்னை சொல்லை பற்றி சொல்வதெல்லாம் ஒரு கதை என நினைப்பார்களே தவிர உன்னுடைய வார்த்தைகளுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். உன் மனதில் எழக்கூடிய சலனங்களும் ஆசைகளும் விருப்பங்களும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ எதையுமே பலவீனமாக நினைக்க வேண்டாம் என் செல்லமே. அத்தனையையும் உனக்கான பலமாக நான் மாற்றி காட்டத்தான் போகிறேன். வாழ்க்கை என்றால் சிறிய தோல்விகளும் தடைகளும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும். தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. உன் பலம் என்னவென்று எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். உன் பலத்தை நீ நம்பு. உன் பலவீனத்தை கண்டு கொள்ளாதே. அதுவே இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் என் செல்லமே. வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நான் உன்னை படைத்திருக்கிறேனே தவிர சும்மாவே இருந்து வேடிக்கை பார்ப்பதற்கும் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து கண்ணீர் விடுவதற்குமாக நான் உன்னை படைக்கவில்லை. என்ன நடந்தாலும் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு உனக்கான முயற்சிகளையும் வேலைகளையும் செய்து கொண்டே வாழ தயாராகு. யாரையும் ஏமாற்றும் எண்ணம் உனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை ஏமாற்றுவேன்? உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் எல்லாருக்கும் நீ உண்மையாக இருக்கிறாய். உண்மையும் நேர்மையும் உனது அழியாத சொத்தாக இருக்கும்போது நான் எப்படி அதற்குரிய பலனையும் பரிசையும் உன் வாழ்வில் கொடுக்காமல் இருப்பேன்? இதோ உனக்கான சந்தோஷத்தை உன்வசமாகவே ஒப்படைக்கப் போகிறேன். வருந்தாதே என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் வாழ்வில் நான் வசந்தத்தையும் வாழ்க்கையையும் கொண்டு வந்து அள்ளித்தரப் போகிறேன். அழுது புலம்புவதை விட ஆணவத்தோடு தைரியத்தோடு நெஞ்சை நிமித்திக்கொள். உனக்கு பின்னால் இருப்பது உன் வராகியம்மா நான் அல்லவா? உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தக்கூடிய உறவுகள் உனக்கு தேவையே இல்லை என ஒதுங்கி நிற்க தயாராகு. நீ அவர்களுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுப்பதால் தானே அவர்கள் மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள். அவர்களை விட்டு விலகிப்போ. எல்லாமே தானாக சரியாகும். நீ நீயாகவே விலகி நிற்கும்போது உனக்கான மரியாதையும் மதிப்பும் கூடும் என் செல்லமே. அதே போல உன்னை விட்டு விலகுபவர்களையும் நீ யோசிக்காமல் அவர்கள் பின்னால் சென்று கெஞ்சாமல் அப்படியே விட்டுவிடு. ஏனெனில் அவர்கள் இழந்தது உண்மையான உன்னை, ஆனால் நீ இழந்தது பொய்யான ஒரு மனிதரை. அவர்கள் தயவோ அவர்களுடைய உறவோ உனக்கு தேவையில்லை என் தங்கமே. உன் வாழ்வில் அனைத்தையும் நான் கொண்டு வருவேன். ஒரு சிலரை சில சமயங்களில் நீ கண்டு கொள்ளாமல் இருந்தாலே உன் மனவலிகள் தானாகவே குறைந்து போகும். சில பேரை நீ முக்கியம் என்று நினைப்பதால் தானே அவர்கள் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து வர கற்றுக்கொள். நீ யாருக்கெல்லாம் உதவினாயோ அவர்கள்தான் உன் எதிரியாக மாறுகிறார்கள். நீ யாரையெல்லாம் நம்புகிறாயோ அவன்தான் உனக்கு துரோகியாகவும் மாறுகிறான். நான் தான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லவா, மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என. உன் வராகியம்மா என்னை தான் நீ நம்புகிறாய் என எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என்னை நம்பும் என் பிள்ளையை நான் தனியாக கைவிட மாட்டேன் அல்லவா? என்ன செய்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இப்போது உனக்கான அந்தஸ்தையும் உனக்கான கௌரவத்தையும் மரியாதையும் உன் வாழ்வில் கொடுக்கப் போகிறேன். உன்னை பற்றி புறம் பேசுகிற மனிதர்களை நினைத்து நீ கவலை கொள்ளவோ வருத்தம் கொள்ளவோ அவசியமில்லை. ஏனெனில் அவர்கள் எப்பொழுதும் யாரை பற்றியாவது ஏதாவது புறம் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள்.
உள்ளென்று வைத்துக்கொண்டு வெளியென்று சொல்லக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளையும் அவர்கள் குணங்களையும் நீ மதிக்க வேண்டாம் என் செல்லமே. போலி மனிதர்களுக்கு மத்தியில் நீ உன் வாழ்க்கையை வாழ்வது அவ்வளவு சுலபமில்லை என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ இப்படிதான் வாழ வேண்டும் என விதி எழுதி வைத்திருக்கும் போது அதை அத்தனையும் நீ அனுபவித்து கடந்து வந்தாக வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்கிறாய். பரவாயில்லை, வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் எத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து பொய் சொல்லி நீ தப்பிக்க யோசிக்காதே. உண்மை சொல்லி மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை என தைரியமாக துணிவோடு எல்லாவற்றையும் எதிர்கொள். ஏனெனில் பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டால் அந்த ஒரு பொய்யை மறைப்பதற்காக மீண்டும் வேறு பொய் சொல்ல வேண்டியிருக்கும். பொய் என்பது உன்னை நிம்மதியாக வாழ விடாது. உண்மை என்பது அப்போதைக்கு தான் உனக்கு கஷ்டமாக இருக்குமே தவிர அதற்கு பிறகு நிம்மதியாய் உன்னை வாழ வைக்கும். அதனால்தான் பொய் சொல்லாதே உண்மை சொல் என நான் சொல்கிறேன். ஒரு சில விஷயங்களை என்னதான் பேசினாலும் அதை தீர்க்கவோ பிரச்சனையை சரி செய்யவோ முடியாது என்கிற நிலைமை வரும்போது அதை விட்டு விலகி தனிமையிலேயே இருந்துவிடு என் செல்லமே. உன்னால் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகளையும் கடந்து வர முடியாத காலகட்டங்களிலும் அமைதியாக அந்த சூழலை விட்டுவிட்டாலே எல்லாவற்றையும் உன் வராகியம்மா நான் உனக்காக சரி செய்வேன். தனிமை என்பது உன்னை உனக்கே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம். தனிமையில் இனிமை காண்பதென்பது நல்லதுதான். தனிமையில் உன் வராகியம்மா என்னுடன் பேசு. உனக்காக உன் வாழ்வில் சரி செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்காக நான் சரி செய்வேன். உன் வாழ்வில் உன்னை நோக்கி இருக்கக்கூடிய தவறான மனிதர்களையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொய் பேசி புறம் வாழக்கூடிய கெட்ட மனிதர்களையும் மாற்றுவதற்கு நீ முயற்சி செய்யாதே. ஏனெனில் நீ என்னதான் முயற்சி செய்தாலும் அது உன்னால் முடியாத காரியம். வேண்டுமானால் நீதான் உன்னை மாற்றிக்கொண்டு அவர்களிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு நீ அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்கவோ அவர்களிடம் சேர்ந்து பழகுவதோ அவசியமில்லை என் செல்லமே. அவர்களை மாற்ற நினைத்தால் அது உன்னுடைய மகிழ்ச்சியை கெடுத்துவிடும். அதனால்தான் கெடுதல் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் உன்னை அவமானப்படுத்திய மனிதர்களுக்கும் வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டாம், வாழ்க்கையின் மூலமாக பதில் சொல்லச் சொல்கிறேன். வாழ்க்கையில் உன் தலை நிமிர நிமிர நீ ஜெயிக்க ஜெயிக்க அவர்கள் தலை குனிந்து தோல்வியை தழுவத்தான் போகிறார்கள். வாழ்க்கையின் பாடம் என்றால் என்னவென்று கற்றுக்கொள்ள நினைக்கிறாயா? வாழ்வில் வரும் துன்பத்தை எப்படி சமாளிப்பதென யோசிக்கிறாயா? உன் பெற்றோர்களை சென்று பார். அவர்கள் கடந்து வந்த பாதையை நீ புரிந்து கொண்டாலே வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகள் உனக்கு புலப்படும். அவர்கள் சந்திக்காத துன்பத்தையும் கஷ்டத்தையுமா நீ அனுபவித்து விடப் போகிறாய்? உன்னை விட 1000 மடங்கு அவர்கள் கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையையும் அனுபவித்துதான் இப்போது இந்த சூழலில் இருக்கிறார்கள். அதே போல நிச்சயமாக உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி அமைப்பேன். உனக்கான வசந்த காலத்தை உருவாக்கி உனக்கு துணையாயிருந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன். தேவையில்லாமல் சிந்தனை செய்து உன் மனதில் வேதனையை உருவாக்கி கொள்ளாதே. வேதனைகளும் சோதனைகளையும் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை உன் வராகி அம்மா இன்று இரவே கொடுக்கப் போகிறேன். அத்தனை துன்பங்களும் மாறி அத்தனை இன்பங்களும் உன் வாழ்வில் உன்னை நோக்கி நாளை விடியலில் வந்து சேரும். ஓம் வராகி.